ஹாய் கைஸ், நல்லெண்ணெயில் என்னென்ன மருத்துவ பயன் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ தென்னிந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய் தான். அதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குது. நல்லெண்ணெயில் சீசேமோல்ன்ற பொருள் நிறைஞ்சிருக்கு. எனவே இதனை உணவில் அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம்னா நம்ம இதயத்திற்கு சரியான பாதுகாப்பு தரது மட்டும் இல்லாமல் இதய நோய் வராமலும் தடுக்குதுங்க. நல்லெண்ணெயில் அதிகமாக இருக்கிற மெக்னீசியம் இது என்ன பண்ணுதுன்னா, சர்க்கரை நோயாளிக்கு இன்சுலின் சுரக்கும் இல்லைங்களா, அந்த சுரப்பை தடுக்கக்கூடிய பொருளை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா நீரிழிவு நோய் வர்றதை தடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நல்லெண்ணெயில் ஜிங்க்ன்ற கனிமச்சத்து அதிகமாக இருக்குது. இதனால் எலும்புகளில் கால்சியம் அதிகம் இருக்குமாறு அந்த எண்ணெயை பார்த்துக்குதுங்க. எலும்புக்கு வலுவூட்டுவது மட்டும் இல்லாமல் கால்சியம் உணவாகவும் நல்லெண்ணெய் திகழுது. அதனால் நல்லெண்ணெய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக எடுத்துக்கணும். மற்ற எண்ணெயை விட நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா மிகவும் லேசாக இருக்கும். இதனால் உணவில் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ குடல் இயக்கமானது சீராக செயல்பட்டு இந்த செரிமான பிரச்சனைலாம் வருது இல்லைங்களா, அது வராமல் தடுக்குது. நல்லெண்ணெயில் இருக்கிற இந்த மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தினமும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் நல்லெண்ணெயில் வாயை கொப்பளிங்க. அப்படி கொப்பளிக்கிறதுனால அந்த பல்லில் தங்கி இருக்கிற அந்த சொத்தை அதெல்லாம் க்ளீன் ஆகிடுங்க. பற்கில் இருக்கிற அந்த மஞ்சள் போன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த படிவம்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் பற்கள். நல்லெண்ணெயில் நிறைஞ்சிருக்கிற இந்த ஜிங்க் சத்து சருமத்தில் நெகிழ்வுத்தன்மையை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி சருமத்தில் கொலாஜனின்ற வளர்ச்சியை ஊக்குவிக்குது. நல்லெண்ணெயால் சருமம் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் போஷாக்குடனும் திகழறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆயிலு. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா லெசித்தின் என்னும் பொருளும் லினோலிக்ன்ற அமிலமும் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்க செய்யுதுங்க. உடல் சூட்டால் அவஸ்தைப்படுறவங்க நல்லெண்ணெயை கொஞ்சமாக குடிங்க. குடித்து பார்த்தீங்கன்னா உடல் வெப்பம் தணிஞ்சு உடல் குளிர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக இதை இப்போ செஞ்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த நல்லெண்ணெயில் கால்சியம் மற்றும் ஜிங்க் வளமாக இருக்குது. அப்படி வளமாக இருக்கிறப்போ சிறிது நல்லெண்ணெயை வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற எலும்பு புரையின் தாக்கம் குறையுது. எலும்புக்கு ஆரோக்கியமும் என்ன பண்ணுது, மேம்படுது. நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை கூட குறைக்குதாங்க. அப்போ மனநிலையை மேம்படுத்துறதுக்கும் நம்ம நல்லெண்ணெயை எடுத்துகிட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இரவில் நல்ல தூக்கம் வேணும், தியானமான தூக்கத்தை வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். நல்ல தூக்கம் வேணும், மனச்சோர்வு உடல் சோர்வு நீங்கணும், உடலில் ரத்த ஓட்டத்தை நல்லா மேம்படுத்தணும்னா இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். டெய்லியும் நல்லெண்ணெய் மசாஜ் செய்து வந்தோம்னா நம்ம மூட்டுகளில் ஏற்படுற வீக்கம் வலியை குணமாக்கலாம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்து வந்தோம்னாலே இந்த கண் வலி, கண்ணில் நீர் வடிதல், மண்டை குத்தல் போன்ற எல்லாற்றையும் நம்ம நீக்கிடலாம். இப்போ லாக்டவுனுன்றதுனால மோஸ்ட்லி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டுருக்கு. இந்த சிஸ்டம் முன்னாடியே தான் உட்காண்ட்ருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் முன்னாடியே நீண்ட நேரமாக உட்காந்துட்டே என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. இதனால் அவங்க கண்ணெல்லாம் என்ன ஆகுதுன்னா ரெட் ஆகிடுது. அதனால் என்ன ஆகுது, அவங்களோட ஆரோக்கியமே பாழாகி போகுது. அதனால் வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியலை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்களுடைய ஆரோக்கியம் பன்மடங்கு மேம்படும். வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியலில் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாகும். தலையில் பொடுகு தொல்லை இருந்தாலும் அதெல்லாம் காணாமலே போயிடுங்க. ஆயிலும் இளமையும் உங்களுக்கு வேணுமா? அப்போது நீங்கள் எளிதில் நீடிக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெயை ஒரு அருமருந்தாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நல்லெண்ணெய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். நன்றி நண்பர்களே.